நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் உண்மையின் ஒளி. கவினும் அவனது நண்பன் மாறனும் வீட்டிற்குள் பந்து விளையாடி கொண்டிருந்தனர். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக சிரித்து பேசி விளையாடினர். வெளியே மழை பெய்ததால் அவர்களால் தோட்டத்திற்கு செல்ல முடியவில்லை. திடீரென்று கவின் இருந்த பந்து வேகமாகச் சென்று மேசையின் மேல் இருந்த அழகான நீல நிற ஜாடியின் மேல் பட்டது. அந்த ஜாடி கவினின் அம்மாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. டொக் என்ற சத்தத்துடன் அந்த ஜாடி தரையில் விழுந்து பல துண்டுகளாக உடைந்தது. கவினும் மாறனும் பயத்தில் அப்படியே நின்றுவிட்டனர். என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. கவின், இதை யாருக்கும் தெரியாமல் மறைத்துவிடுவோம். ஜாடியை பூனை தள்ளிவிட்டதாக அம்மாவால் நினைத்துக் கொள்வார்கள் என்று மாறன் ரகசியமாக கூறினான். மாறன் சென்ற பிறகு கவின் உடைந்த ஜாடி துண்டுகளின் அருகில் தனியாக அமர்ந்திருந்தான். அவனது உள்ளம் பயத்தாலும் கவலையாலும் நிறைந்திருந்தது. பொய் சொல்வது சரியல்ல என்று அவன் மனசாட்சி கூறியது. சிறிது நேரத்தில் மாறன் வீட்டிற்குச் செல்ல வேண்டிய நேரம் வந்தது. மறந்துவிடாதே கவின், உண்மையைச் சொன்னால் அம்மா உன்னை திட்டுவார் என்று எச்சரித்துவிட்டு மாறன் கிளம்பினான். சிறிது நேரம் கழித்து கவினின் அம்மா காய்கறிகள் வாங்கிக் கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தார். கவின், நான் வந்துவிட்டேன். தம்பி, என்ன செய்கிறாய் என்று அன்புடன் கேட்டார். அம்மா மேசையை பார்த்தார். அங்கிருந்த ஜாடியை காணவில்லை என்பதை அவர் கவனித்தார். கவின், இங்கே இருந்த ஜாடி எங்கே போனது என்று குழப்பத்துடன் கேட்டார். கவினின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் ஒரு நிமிடம் பொய் சொல்ல நினைத்தான். ஆனால் அம்மாவின் கண்களை பார்த்தபோது அவனால் உண்மையை மறைக்க முடியவில்லை. கவின் மெதுவான குரலில், அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பந்து விளையாடும்போது தெரியாமல் ஜாடி உடைந்து விட்டது. நான் பயத்தில் மறைக்க நினைத்தேன் என்ற உண்மையை சொன்னான். கவின் அழுது விடுவான் என்று தெரிந்த அம்மா அவனை அன்போடு அணைத்துக் கொண்டார். உடைந்த ஜாடியை பற்றி எனக்கு வருத்தமில்லை கவின், ஆனால் நீ உண்மையை சொன்னது எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்றார். தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் அந்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிவுதான் உண்மையான நேர்மை என்று கவின் அன்று கற்றுக்கொண்டான். அன்று முதல் அவன் எதற்கும் பயப்படாமல் உண்மையை மட்டுமே பேசினான். இந்த குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.